மார்னிங் டு எவ்ரிஒன். இன்னைக்கு நாம எடுத்திருக்க தலைப்பு எண்ணங்களில் இருந்து ஏன் நாம் விடுபட முடியவில்லை. இந்த தலைப்பை வச்சதுக்கு காரணம் நம்ம டே டு டே பிராக்டிஸ்ல கிட்டத்தட்ட சைக்கோ அனாலிட்டிக்கலா தான் எல்லா கேஸையும் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 80% ஆஃப் கேசஸ். அதுல அவங்க எப்படி இந்த எண்ணங்கள்ல இருந்து மாட்டிக்கிறாங்க, அதை எப்படி அவங்ககிட்ட இருந்து ரிலீஸ் பண்றது, மருந்தின் உதவியோட நம்ம ரிலீஸ் பண்றோம், இதெல்லாம் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். அதுல சிலவங்க எண்ணங்கள் இருந்து விடுதலை அடைஞ்சிடுறாங்க, சிலவங்க அடைய முடியாம தவிக்கிறாங்க, பல்வேறு பிரச்சனைகள் வருது. நான் இந்த கான்டெக்ட்ல தான் எண்ணங்கள் இருந்து ஏன் நாம் விடுபட முடியவில்லைங்கிற தலைப்பை வச்சிருக்கேன். அது ஒரு பேஷண்ட் கேட்டதுனால வச்சிருக்க மாட்டேன். எண்ணங்களே வரக்கூடாது, எப்ப நிற்கும் எண்ணங்கள் அப்படின்னு நான் தலைப்பை வைக்கல. அப்படி வச்சா கரெக்டா இருக்கும், இறந்த பிறகுதான் எண்ணங்கள் நிற்கும். நான் அந்த மாதிரி தலைப்பு வைக்கல. எண்ணங்கள் இருந்து ஏன் விடுபட முடியவில்லை என்பதா தலைப்பு. எண்ணங்கள் இல்லாமல் எப்பொழுது நாம் வாழ முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இறப்புக்கு பிறகுதான். அதுல மாற்று கருத்து இல்லை. இங்க இந்த தலைப்பு வந்ததற்கு காரணமே ஒரு பேஷண்ட் என்கிட்ட கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விதான் என்னைய இந்த இடத்துல சிந்திக்க வச்சதுனால அதை இன்னைக்கு டாபிக்கா எடுத்து பேசிட்டு இருக்கேன். அந்த கேஸை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இவருக்கு பிபி அதிகம். என்ன மாத்திரை மருந்து எடுத்தாலும், அலோபதி மருந்து எடுத்தாலும் 170/110 இருந்துகிட்டே இருக்கும். அவர் எல்லா அலோபதி டாக்டர்ஸையும் பார்த்துட்டாரு, ஆனா குணமாக மாட்டேங்குது. பிபியும் குறைய மாட்டேங்குது. ஹோமியோபதி டாக்டர்ஸ் எல்லாம் பாக்குறாரு, அவங்களும் மருந்து கொடுக்குறாங்க. பேட்டன் ரெமடியில இருந்து கிளாசிக்கல் ரெமடி வரைக்கும் எல்லாம் கொடுத்து பார்த்துறாங்க, ஒன்னும் சரியாக மாட்டேங்குது. இந்த சூழல்ல எப்படியோ என் நம்பரை கிடைச்சு அவர் என்னை கான்டாக்ட் பண்றாரு. நான் உங்களை நேர்ல பாக்குறேன்னு சொன்னாரு. நேர்ல வேண்டாம் சார், போன்லயே பேசுங்க அப்படின்னு. அவரு தூத்துக்குடிக்காரு. அவர் கொத்தனார். அவர்கிட்ட கேட்ட, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க, நான் என்ன எதிர்பார்க்கிறோனோ அதை பேச பழகுங்க, நீங்களா ஒண்ணு பேசிட்டு இருக்காதீங்க, அதுக்கு இங்க ஆன்சரே இல்லை. நான் என்ன எதிர்பார்க்கிறோனோ அதை நீங்க பேசினா மட்டும்தான் நான் உங்களை ஏதாவது சரி பண்ண முடியும். சார் எனக்கு ஹோமியோபதியில அளவுக்கு தெரியும் சார், நான் வழக்கமா இருக்கு, எத்தனையோ ஹோமியோபதி டாக்டரை பார்த்துட்டேன், அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு. நான் அதை சொல்லலைங்க. நான் கேட்க போறது வேற ஒன்று கேட்க போறேன், நீங்க அதுக்கு பதிலே சொல்ல போறது இல்லை. இப்பயும் நான் சொல்லிட்டேன், நீங்க சொல்ல மாட்டீங்க, இருந்தாலும் நான் அதை தான் கேட்பேன், நீங்க சங்கடப்படாம சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அவர்கிட்ட உறுதிமொழி வாங்கிட்டேன். சரி சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். உங்களுடைய இயற்கையான குணம் என்னன்னு கேட்டேன். நான் கொத்தனார் சார், நான் அந்த சாந்தை எடுத்து பூசுவோம் பாருங்க, செங்கல் எடுத்து அடுக்குவோம் பாருங்க, இத கூட உதவி செய்யற ஆளுங்க என்னோட ஸ்பீடுக்கு ஈடு கொடுக்கணும். அப்படி ஸ்பீடுக்கு ஈடு கொடுக்கலன்னா என்னால கொடுக்க முடியாது, கோபமா வரும். அந்த டீம் நான் என்ன மாதிரி இருக்கணும் அது மாதிரி அவங்க இருக்கணும், நான் என்ன எதிர்பார்க்கிறோம் அது போல அவங்க இருக்கணும். அவங்களுக்கு ஏத்தாப்புல நான் வேலை பார்க்க முடியாது. இதுதான் சார் பிரச்சனை. சரி, இந்த வேலை செஞ்சிட்டு இருக்கீங்களா, அப்ப உங்களுக்கு உடம்புல ஏதாவது உபாதைகள், கஷ்டங்கள், உடம்பு வலி அது இது சார்? இந்த பிபி இருக்கிறதுனால எனக்கு தலைவலி இருக்கும், தலை சுத்தல் இருக்கும். ஆனா எனக்கு அதிர்ஷ்டம் என்னன்னா, நான் வேலை செய்யும் போது இருக்கவே இருக்காது. வேலை செஞ்சு வீட்டுக்கு குளிச்சுட்டு உட்காருவோம் பாருங்க, அப்ப தலைவலி ஆரம்பிச்சு. தலைவலி அதிகமாக தலை சுத்தல் வந்துடும், அதுக்கடுத்து பயம் வந்துடும், என்ன பண்றதுன்னே தெரியாது. இப்படிதான் ரொம்ப நாளா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் எல்லா மாத்திரை மருந்து எல்லாம் சாப்பிட்டாச்சு, நியூரோ டாக்டர் டீம் போயாச்சு, ஒன்னும் சரியாகல. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இதுதான். இது வரைக்கும் அவர் தன்னை பத்தி பேசுவதற்கு அவரால் முயற்சிக்கிறாரு. இது எப்படின்னா, அவரை ஒழுங்குபடுத்தி சேனலைஸ் பண்ண பிறகுதான் அவரு இந்த இடத்துக்கு வராரு. அதுக்கு முன்னாடி அவர் இஷ்டத்துக்கு அவர் பேசிட்டு இருந்தாரு. நான் அவரை சேனலைஸ் பண்ணதுனால இந்த இடத்துக்கு வராரு. அதுக்கடுத்து அவர்கிட்ட சொன்னேன், உங்கள் வாழ்க்கையில பாதிச்ச சம்பவம் எது சார்? சார் ஒரே ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த பாதிப்பு இருக்கு. என்னன்னு சொல்றேன். நாங்க கொஞ்சம் வசதி இல்லாத ஆளுங்க, எங்க அப்பா அம்மா எல்லாம் கூலி விவசாயம், அதனால தோட்டத்துல போய், முதலாளிக தோட்டத்துல போய் நாங்க இருப்போம். அங்கேயே வீடு குடிசை போட்டு இருப்போம், அங்க வேலை பார்த்துட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருப்போம். எங்க அப்பா நல்லா உழைப்பாரு, நாங்க சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தோம், இப்ப அப்பாவுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு லெவலுக்கு மேல படிக்க முடியாத ஒரு சூழல். அப்ப நான் வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சேன். எனக்கு தங்கச்சி எல்லாமே இருந்தாங்க. எங்க அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு. போய் டாக்டர்கிட்ட போய் கேட்ட போது டாக்டர் உங்களுக்கு பிபி அதிகமா இருக்குன்ட்டாங்க. அதுக்காக மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்தாங்க. அவர்
அதை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நல்லா இருந்தார். திடீர்னு தலை வலிக்குது, தலை சுத்துதுன்னு பேச ஆரம்பிச்சாரு. அப்ப என்னன்னு கேட்டோம்னா, இடையில மருந்து நிப்பாட்டிடுவார். இதற்கு இந்த சனியனை மருந்தை போட்டுக்கிட்டு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் நாங்க வம்பா மருந்துல சாப்பிடுங்கப்பா இல்ல சொல்லி எல்லாம் சாப்பிட வைப்போம். அப்புறம் எங்களுக்கு தெரியாம சாப்பிடாம விட்டுருவார். இப்படி ஒரு நாள் இருக்கும்போது நைட்டு நேரம் திடீர்னு பாத்தீங்கன்னா மூச்சு பேச்சு இல்லாம ஆயிட்டார். என்ன பண்றதுன்னே தெரியல. எங்க அம்மா தோட்டத்துல இருந்து மெயின் ரோட்டுக்கு வர்றதுக்கு 2 கிலோமீட்டர் வரணும். 2 கிலோமீட்டர் காரை பிடிச்சிட்டு எங்க அப்பாவை தூக்கி மடியில வச்சு கொண்டு போகிற வழியிலே இறந்துட்டார். இந்த சம்பவம், துயர சம்பவம் என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. இப்ப என்னன்னா, அவருக்கு எந்த வயசுல பிபி வந்ததோ அதே வயசுல எனக்கு பிபி வந்துருச்சு. அவர் மாதிரியே எனக்கு பிபி குறையவே மாட்டேங்குது. நானும் என்னென்னவோ மருந்தெல்லாம் சாப்பிட்டு பார்க்கறேன், குறைய மாட்டேங்குது. எனக்கு இதே நிலைமை வந்துருமா, எங்க குழந்தைய விட்டுட்டு இப்படி போயிருவணும்னு ஒரு பயம் இருக்கு. எப்படி எங்க அப்பா எங்களை விட்டுட்டு போறாரோ அது போல நான் எங்க குழந்தையெல்லாம் விட்டுட்டு போயிருவனோ, மனைவியெல்லாம் விட்டுட்டு போயிருவனோ அப்படிங்கிற பயம் எனக்கு இருக்கு. அதே மாதிரி வீட்டுல இருக்க எந்த நபருக்கு உடம்பு சரியில்லைன்னாலும் எனக்கு பதட்டம் வந்துடும். ரொம்ப சங்கடப்பட்டுருவேன். என்னைக்கு எங்க அப்பா இறந்தாரோ என் மடியில, அன்னையிலிருந்து இந்த பிரச்சனை. இதுல இருந்து நான் விடுபடவே முடியல. வீட்டுல உட்கார வேலை செய்யற வரைக்கும் இந்த நினைப்பு இருக்காது. வீட்டுக்கு குளிச்சுட்டு உட்கார்ந்தோடனே அப்படியே ஆரம்பிச்சோம். தலைவலிக்கும், தலை சுத்தும், அப்படியே இந்த எண்ணங்கள் வரும். எங்க அப்பா வருவாரு, அதே மாதிரி எல்லா சம்பவங்கள் நடக்கிறது தெரியும். மரண பயம் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல சார். இதுதான் நான் பாதிச்ச சம்பவம். எப்படி கேஸ் பாத்தீங்களா? எங்க அன்னைக்கு உங்க அப்பாவுக்கு வசதி இல்லாம இருந்தாரு, தோட்டத்தில் இருந்தீங்க, மருத்துவத்தை பார்க்க முடியாது. இப்ப நீங்க டாக்டர் முதல்ல இருந்தே பாக்குறீங்க, நீங்க தொடர்ந்து மருந்து எடுத்துட்டு இருக்கீங்க, எல்லா இதுவும் பண்றீங்க. ஏன் அதை நினைச்சு பயந்துட்டு இருக்கீங்க? எப்படியும் சரி பண்ணிடலாமே அப்படின்னு அப்படிதான் சொல்றாங்க டாக்டர். இது வரைக்கும் பிபி குறைஞ்ச பாடு இல்லை, இது வரைக்கும் தலைவலி குறைஞ்ச பாடு இல்லை, தலை சுத்தலும் குறைஞ்ச பாடு இல்லை. பயம் உச்சபட்சமா இருக்கு. மரண பயம் வந்துருது. என்ன பண்றது? சரி, அப்பா இறந்து எத்தனை வருஷம் இருக்கா? அது ரொம்ப வருஷமா சார். அப்புறம் அவளை இறந்த இன்னும் அந்த ஞாபகத்திலே இருக்கீங்க. அவ இறந்தது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா அந்த எண்ணங்கள் இன்னைக்கு வர இருக்கு. இதுல இருந்து விடுபட முடியல. இதுக்குதான் கவுன்சிலிங்னு வைப்பாங்க. கவுன்சிலிங்ல என்னென்னலாம் சொல்லி பார்ப்பாங்க. அன்னைக்கு சிங்கம் விரட்டிச்சு ஓடினீங்க நியாயம், இன்னைக்கு பூனை விரட்டுற மாதிரி தான் விரட்டிட்டு இருக்கு, நீங்க சிங்கம் நினைச்சிட்டு ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இது போல எத்தனையோ ஆறுதலான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அவருக்கு அவேர்னஸ் உண்டாக்குவதற்காக சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. எதையுமே குணமாக்காது. சைக்கோ அனாலிட்டிக்கலா அவரை போய் ஆள் மனதில தோண்டி எடுத்து அவரை பேச வச்சு அவரை புரிய வச்சு அது செய்வதற்கே ஆள் இல்லை தமிழ்நாட்டில். மருந்து இல்லாமல் ஒருத்தரை குணமாக்கும் கலையை அறிந்த அறிஞர் பெருமக்கள் யாரும் இல்லை. சைக்காட்ரிஸ்ட் போனீங்கன்னா அவங்க ஃபியர் சைக்கோசிஸ், டிப்ரெஷன், ஆன்டி டிப்ரெசிவ் ட்ரக் ஏதோ ஒண்ணு கொடுத்து உங்களை தூங்க வச்சிருவாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் செய்ய முடியாது. பிபி வேணா குறைஞ்சா குறையும், குறையாம போகும். ஆனா ஒரு பொழுதும் நீங்க நார்மலா வர முடியாது. ட்ரக்கை வித்ட்ரா பண்றதே கஷ்டம். இந்த சூழல்ல தான் அவர் இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தான் அவருக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ மருத்துவத்துல கோளாறு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஹோமியோபதியை பார்க்கிறாரு, அங்கேயும் கோளாறு இருக்கிறது தெரிஞ்சிருச்சு. கடைசியில என்னை சந்திக்கிறார். நானும் அவர்கிட்ட சொன்னேன், இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட சார், இதை மருந்தா கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்தாதான் குணமாகும், அது எப்படி செய்யறது அப்படிங்கிறத நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நான் கொடுத்த மருந்து என்னங்கிறத நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவருடைய விஷயத்தை பாருங்க. அவர் குடும்பத்தார்கள் யார் உடம்பு சரியில்லைனாலும் அவங்கள சரி பண்ணணும், அவங்களுக்கு பேர் உதவியாக இருக்கணும். இதுதான். அப்படி இல்லைன்னா அவருக்கு ரொம்ப பதட்டமாயிரும். அப்பா இறந்த ஒரு பாதிப்பு, அது கண்ணு முன்னாடி மடியில இறந்திருக்காரு. இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஃபியூச்சரை பத்தி, ஃபேமிலி ஃபியூச்சரை பத்தி, அதுக்கு அடுத்து நான் எவ்வளவு ஸ்பீட்ல வேலை செய்யறோனோ அதுக்கு ஏத்தாப்புல மற்றவங்களும் ஈடு கொடுக்கணும், இல்லைன்னா எனக்கு கோபம் வந்துடும். இது எல்லாம் கவர் பண்ற மாதிரி ஒரு மருந்து இருக்கு மெட்ரியா மெடிக்கல். அந்த மருந்து காஸ்டிகம். காஸ்டிகத்தை சோலாஃப் ரெமடியில போய் படிச்சு பாருங்க. ஏன்னா நான் ரூப்ரிக் சொல்லியோ அந்த தீமை சொல்லியோ நீங்க படிக்கிறத விட நீங்க தயவு செய்து சோலாஃப் ரெமடியை படிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். ஆங்ஸைட்டி ஃபார் அதர்ஸ் இருக்கும்.
கேர்ஸ் அபவுட் ரிலேட்டிவ்ஸ், ஆங்ஸைட்டி அபவுட் ஃபியூச்சர், இது எல்லாமே பாத்தீங்கன்னா அதுல இருக்கு. நீங்க காஸ்டிகம்னா என்னன்னு சொன்னா, தான் யாரை நம்பி இருக்காங்களோ அவங்க தனக்கு சாதகமாக இருக்கணும், அவங்களுக்காக இவங்க உயிரை கூட விடுவாங்க. ஒரு ரெவல்யூஷனரி ஸ்பிரிட் உள்ளவங்க. இந்த ட்ரேட் யூனியன்ல இருக்கிற நபர்கள் எப்படி தன்னை சார்ந்த நபர்களை காப்பாற்ற முயற்சிப்பாங்க. லீடரா இருந்தா தனக்கு பாதிப்பு வந்தா அவங்க எல்லாரும் வரணும்னு நினைப்பாங்க. இதுதான் காஸ்டிகம். இது குடும்பத்துக்கும் பொருந்தும், ட்ரேட் யூனியனுக்கும் பொருந்தும், ஒரு அசோசியேஷனுக்கும் பொருந்தும். இப்ப ஹோமியோபதியில ஏதாவது பாதிப்புனா எல்லா ஹோமியோபதியர்கள் வரணும்னு நினைக்கிற மாதிரி பொதுவாக நான் அப்படி நினைக்கிறதே இல்லை. நான் காஸ்டிகம் இல்லை. ஹோமியோபதிக்கு என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லைன்ட்டு நான் பேச ஒதுங்கிக்குவேன். ஏன்னா இது மேல எனக்கு பெரிய லயம்லாம் இல்லை. இது என்னுடைய நேச்சர். ஆனா இதே நான் லயமோட ஹோமியோபதியை பாதுகாக்கணுங்கிற ஒரு வெறியோட நான் இருக்கும்போது ஹோமியோபதிக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா எல்லாரும் வரணும்னு ஆதங்கப்படுவேன். நானும் ஸ்பிரிட்டாக ஒர்க் பண்ணுவேன். அப்படி இருந்தா அது காஸ்டிகம். அந்த காஸ்டிகம் 6 தான் அவர் கொடுத்தோன்ன எனக்கு நல்லா தெரியும் அவர் தூத்துக்குடிக்காரரு, அவரை ஏமாத்தலாம் முடியாது. அவர் ரொம்ப விவரமா இருப்பார். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, எப்படி இருக்குங்கன்னு கேட்டாங்க. இருக்கு, அவர் பதில் இவ்வளவுதான். தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, குரலை பாருங்க, வலிக்கிற மாதிரி இருக்கு. வலிக்குதுங்களான்னு வலிக்குது. ஆனா இப்படியே 3 நாளா தொடர்ந்து இப்படிதான் பேசுறாரு. நல்லா தெரிஞ்சு போச்சு மருந்து வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சது. இவரால ஒரு பொழுதும் நான் நல்லா ஆயிட்டு வர்றேன்னு சொல்லவே மாட்டாருன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. நான் பேசாம விட்டுட்டேன். அவர் போக்கிலேயே விட்டுட்டேன். விட்டோன்னே ஒரு நாள் வலி ரொம்ப கூடுதலா நேத்து மட்டும் வந்துச்சு அப்படின்னாரு. அதுக்கு முன்னாடிலாம் சிக்கிட்டாரு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் குறைஞ்சிருந்தது, இப்ப கூடிருச்சு. நேற்று ஒரு மாத்திரை மட்டும் போடுங்க அப்படின்னு ஒரு மாத்திரை போட்டாரு. அடுத்த நாள் ரொம்ப நல்ல சூப்பரா இருக்கே மருந்து, இப்ப நல்லா இருக்கே. ஆனா தலைவலி இருக்கே. இப்ப தலைவலி இருக்கா? இல்ல. பிறகு எப்படி தலைவலி இருக்குன்னு சொல்றீங்க? இருந்துச்சு இல்ல. எப்படி பதில் பாருங்க. இன்னும் அவரால் விடுபட முடியல. சரிங்க, நீங்களே யோசிச்சுட்டு எப்ப தலைவலி வருதோ அப்ப ஒரு மாத்திரை போடுங்க, இல்லாட்டி போடாதீங்க, மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்க, ஒரு வாரம் கழிச்சு கூப்பிடுங்க. என்ன அவரால் தாங்க முடியல. ஒரு வாரங்கிறது அவரால் தாங்க முடியல. 2 நாள் கழிச்சு போட போட்டு தலை சுத்துற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. எப்படி பாருங்க. திருப்பி இதே தான் பேசிட்டு இருக்காரு. என்னால ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல. ஐயா இருக்கா இல்லையா? எண்ணத்துல இருக்குங்க, ஆனா நிஜத்துல இல்ல. இங்க எப்படி இருக்கும்? நிஜத்திலேயே இருக்கும். எப்படி பாருங்க. ஒரு 3 நாள் கழிச்சு கூப்பிடுங்க அப்படின்னு. நாளைக்கே கூப்பிடட்டுமா அப்படின்னாரு. அவர் அடுத்த நாள் கூப்பிட்டாரு, நான் எடுக்கவே இல்லை. 2 நாள் கழிச்சு ஒரு 5 தடவை போன் பண்ணாரு. 6ஆவது தடவை எடுத்துட்டு என்ன சொல்லுங்க அப்படின்னு. சார் இதுதான் சொல்ல வந்தீங்களா? இப்ப நான் நல்லா இருக்கேன் சார், எனக்கு புரிஞ்சிடுச்சு சார், நீங்க என்ன சொல்ல வரீங்க, என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சது. கொஞ்சம் லேட்டு சார், நான் புரிஞ்சிருச்சு. இப்ப தலைவலி இல்லை சார், தலை சுத்தல் இல்லை சார், எல்லாமே போயிடுச்சு சார், பால் நல்லா இருக்கேன். பிபிஐ டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், 120/90 வந்துருச்சு. இது வரைக்கும் வந்ததே இல்லை. திருப்பி 3 இடத்துல போய் டெஸ்ட் பண்ண, 3 இடத்துல அப்படிதான். நல்லா இருக்கேன், இப்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனாலும் அந்த பயம் போக மாட்டேங்குது, என்னை விட்டு போக மாட்டேங்குது. அந்த பயம் என்னை விட்டு போக மாட்டேங்குது. இந்த இடம் தான் ஏன் சார் போக மாட்டேங்குதுன்னு கேட்டார். இதுதான் இன்னைக்கு தலைப்பு. ஏன் சார் இந்த எண்ணம் என்னை விட்டு போக மாட்டேன்? இவருக்கு நான் பதில் சொல்லியா? நான் ஒரு சின்ன தலைப்பு போட்டதுக்கே பதில் எப்படி வருது பாத்தீங்களா? தலைப்புக்கே இறந்தாதான் போகும்னு வருது. நான் இங்கே இஷ்யூவே வேற, தலைப்பினுடைய அர்த்தமே வேற. எப்பொழுது போகும் தலைப்பே வைக்கல, ஏன் போக மாட்டேங்குதுன்னு வச்சிருக்கேன். ஏன்னா இங்கதான் லாக் ஆயிருக்காங்க. இங்கதான் ஐ கன்சாலிடேட் ஆயிருக்கு. ஐங்கிறது ஃபால்ஸ் செல்ஃப் ஐ அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபால்ஸ் செல்ஃப் ஐ படிப்பதற்கே நமக்கு 20 வருஷம் ஆகும். அப்படின்னு புரியறதுக்கு பொய்யான சுயம்னு அர்த்தம். அது பேரு நாம உருவாக்குனதுன்னு அர்த்தம். இவர் அப்பா அங்க இறந்தாரு இல்லையா, அதுல நிஜம்தான், உண்மைதான். அதுக்கு அடுத்து வாழ்க்கை இவர் உருட்டோடி வேற இடத்துக்கு கடத்திருச்சு. ஆனா கடத்துற அந்த காலகட்டத்தில் இல்லாம
அந்த பழைய காலகட்டத்திலே அதே தோட்டத்துல அவங்க அப்பா விவசாயியாக இவரு ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி அந்த மடியில அவங்க அப்பா இறந்தது அப்படியே ஞாபகமா இருக்கு. பாத்தீங்களா? இந்த கேஸ்ல இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் லாஸ் ஆஃப் லவ்டு ஒன்ஸ், டெத் ஆஃப் லவ்டு ஒன்ஸ்லயும் காஸ்டிகம் இருக்கு. அதையும் ஞாபகத்துக்கு கொண்டு வந்துடுறேன். அப்ப ஏன் நம்மளால விடுபட முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம அவருக்கு பதில் சொல்லணும். இவர் இன்னும் அந்த பழைய இம்ப்ரெஷன்லயே இருக்கிறாரு. கடந்து வர முடியல, போகணும்னு நினைச்சா கூட முடியல. எல்லாத்தையும் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் அந்த மையப்புள்ளியான அப்பா மடியில இறந்த அந்த மையப்புள்ளியில சிக்கிக்கிறாரு. அங்க வச்சுதான் எல்லாத்தையும் பார்க்கிறாரு. அதுதான் அவருடைய பார்வை கலனா இருக்கு, வேற எதுவுமே இல்லை. இதுதான் அவருடைய இன்னர் சைக், உள்ளுக்கு இருக்க அகன் இப்படிதான் நிக்குது. இப்படி இருக்கிறது தான் அவருடைய ஆள் மனது. இந்த மனதை அவருக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்லணும். அப்படி சொன்னாதான் அவர் லைட்டா புரிஞ்சுக்குவார். முழுமையா புரிஞ்சுக்க மாட்டாரு, முழுமையா குணமாக மாட்டார், படிப்படியா குணமாவார். அதுக்காக அவர்கிட்ட பேசணும். அவருக்கு என்ன சொன்னாலும் புரியுமான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் முயற்சி பண்ணுவோம்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சேன். இந்த எண்ணங்கள் நீங்க தான் உண்டாக்கி இருக்கீங்க, அதனால அந்த எண்ணத்தை நீங்க தான் போக்கணும்னு சொன்னாலும் அவர் திருப்தி அடைவாரா? முடியாது. மருந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு நாளைக்கு கொடுக்க முடியும்? ஓரளவுக்கு அப்படியே அந்த மருந்தினுடைய பொட்டன்சிய கொஞ்சம் கூட்ட கூட்ட அவருக்கு அந்த எண்ண அலைகள் எல்லாம் போயிடும். ஆனா அவேர்னஸ் அடைய மாட்டார். ஐடியாலஜிக்கல் அவேர்னஸ் கிடைக்காது. அந்த ஐடியாலஜிக்கல் அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். அது ஒவ்வொரு ஹோமியோபதி டாக்டருக்கும் முக்கியம். அதனாலதான் அவரை கூப்பிட்டு நான் சொன்னேன், நீங்க உங்க அப்பா இறந்த அந்த சம்பவம், அந்த சூழல் இருக்கு பாருங்க, அது நடந்த சம்பவம், இப்ப நடக்கிற சம்பவம் அல்ல. ஆனா எல்லாத்தையும் அந்த மையப்புள்ளியிலே குவிச்சுக்கிறீங்க, அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுல இருந்து உங்களால விடுபட முடியல. ஏன் விடுபட முடியலன்னா, ஒரு சம்பவம் பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. ஒரு தோட்டத்துல அந்த பையன் சின்னவனா இருக்கும்போது, அந்த பேஷண்ட் சின்னவனா இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவம். ஆனா காலங்கள் நகர்ந்த பிறகும் அவன்கிட்ட அப்படியே இருக்குன்னா, இட் இஸ் டிஸ்ப்ரோபோர்ஷனேட் டு தி சிச்சுவேஷன். சூழ்நிலைக்கு ஒத்தவாறு இல்லை. அவனோட ரியாக்ஷன் என்ன இருக்குன்னா, இட் இஸ் ஃபார் இன் எக்ஸஸ் தென் வாட் இஸ் ரிக்வயர்ட். அவருடைய வினையாற்றல் என்னவாக இருக்குன்னா, என்ன தேவைக்கு இருக்கணுமோ அதுக்கு மிகுதியாக இருக்கு. காலத்துக்கும் ஒத்த மாதிரி இல்ல, கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷங்கள் கடந்துருச்சு, அவரும் மாறின மாதிரி இல்ல. இன்னைக்கு ஏதோ நடந்துட்டு இருக்க மாதிரி அந்த சம்பவத்தை நினைச்சிட்டு இருக்காரு, அந்த ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. தனக்கு நடந்துருமோன்னு பயப்படுறாரு. இதுதான் டிசீஸ்க்கான மிக முக்கியமான பிறப்பிடம். இவர் உருவாக்கிறாரு. எல்லா விஷயத்தையும் குவியும் மையமாக அவங்க அப்பாவுடைய மரணத்தை வச்சு பார்க்க ஆரம்பிக்கிறார். வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அதை ஒப்பிட்டு பார்க்கிறாரு, தனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைனாலும் அதை ஒப்பிட்டு பார்க்கிறாரு, தனக்கு பிபி இருந்தாலும் மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அவரு என்ன நினைக்கிறாரு, அப்பா மாதிரி ஆயிடுவோமோன்னு நினைக்கிறாரு. இப்ப நம்ம குழந்தைகள்லாம் என்ன ஆயிடுவாங்க, நம்ம தொழில் என்ன ஆயிரும், அவங்களோட எதிர்காலம் என்ன ஆயிரும், இப்படி எல்லாம் நினைக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ மரண பயம் வந்துடும். இதுல இருந்து அவரால் விடுபடவே முடியல. அதனாலதான் அவர் என்கிட்ட கேட்கிறாரு, சார் இதுல இருந்து எப்படி சார் விடுபடுறது அப்படின்னு கேட்கிறேன். அப்ப அவர்கிட்ட நான் கேள்வி கேட்டேன், என்னன்னா, நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களான்னு கேட்டேன். இல்லைன்னு சொன்னார். உங்க ஊர்ல யாராவது கடவுளை பார்த்திருக்காங்களான்னு கேட்டேன். இல்லைன்னு சொன்னார். அவரு என்கிட்ட கேட்டாரு, நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களான்னு கேட்டார். இல்லைன்னு சொன்னார். உலகத்துல யாராவது கடவுளை பார்த்திருக்காங்களா நான் கேட்டேன். அவரும் இல்லைன்னு சொன்னார். அப்ப யாருமே பார்க்காத கடவுள் ஒருத்தர் இன்னும் எண்ணத்துல இருந்துட்டு இருக்காரு, ஆனா நிஜத்துல இல்ல. நல்லா பாருங்க, நிஜத்தில் இல்ல ஆனா எண்ணத்துல இருக்காரு. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்டேன். கடவுள் நம்பிக்கை இருக்கா? அது இருக்கு சார். அது இல்லாதவங்க யாராவது இருப்பாங்களா? என்னையும் கேட்டாரு, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? எனக்கு இருக்கு சார் அப்படின்னு. எனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிற பிரச்சனை நானும் இருக்குன்னு சொல்லிட்டேன். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கும் உலகத்துல அப்படின்னா? சார் 98 பேருக்கு இருக்கு, 2 பேருக்கு வேணா இருக்காது சார், 98% இருக்கும் சார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப யாரும் பார்க்காத ஒரு கடவுளை நம்பிக்கை மட்டும் 98% எல்லாரும் வச்சிருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்காங்க. நிஜத்துல பார்க்கல. நல்லா பாருங்க, நிஜத்துல பார்க்கவே இல்லை, ஆனா மனசுல அந்த நம்பிக்கைய வச்சிருக்காங்க. அவங்களுக்கு இந்த 98%
இப்ப உங்களை எடுத்துக்குவோம். எத்தனை தடவை சாமி கும்பிடுங்க? 2 வேளை ஒரு நாளைக்கு கட்டாயம் கும்பிட்டுருவோம் சார். காலையில வேலைக்கு போறதுக்கு முன்னாடி கும்பிட்டுருவேன், வந்து குளிச்சு எல்லாம் முடிச்ச பிறகு ஒரு தடவை கும்பிடுவேன். அப்புறம் அப்படின்னா இடையில இடையில எப்பப்பெல்லாம் பயம் வருதோ அப்பெல்லாம் சாமி கும்பிடுவேன். இது வரைக்கும் எத்தனை தடவை கும்பிட்டு இருப்பீங்க வாழ்க்கையில? அப்படி எத்தனை தடவைன்னு எண்ண முடியாது சார். அவ்வளவு தடவை கும்பிட்டு இருக்கேன் சார். எத்தனை தடவை காப்பாத்தி இருப்பாரு உங்களை? ஒரு தடவை 2 தடவை வேணா காப்பாத்தி இருப்பார் சார். மற்ற நேரத்துல எல்லாம் காப்பாத்தின மாதிரி தெரியல சார். இது எல்லாருக்கும் பொருத்தமாங்க, எல்லாருக்கும் பொருந்தும் சார். ஒண்ணு மட்டும் உண்மையே சொல்றேன் சார், யாரை நம்பினாலும் நம்பலாம், கடவுளை மட்டும் நம்ப கூடாது சார். அவர் காப்பாத்தினதே இல்லை சார் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டார். இவ்வளவு நம்பிக்கை வச்ச, இல்லாத யாரும் பார்க்காத ஒரு கடவுளை இன்னைக்கு வரைக்கும் நம்பிக்கை வச்சு கோடி டைம் நீங்க சாமி கும்பிட்டா கூட ஒரு தடவை கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாத அந்த சாமியை திருப்பி திருப்பி நம்பி கும்பிடுறீங்களே ஏன் சார் அப்படின்னு கேட்டேன். அதான் சார் தெரியல சார். ஏன்னா கடவுள் இருக்காரா நம்பிக்கை இருக்காங்கிறது பிரச்சனை இல்லை, நீங்க அதை நம்பி உருவாக்கின ஐ தான். நீங்க அதோட அட்டாச் ஆயிட்டீங்க, அந்த எண்ண வரிசைகளை சேர்ந்துட்டீங்க, அதுவாக மாறிட்டீங்க. நீங்களும் அதுவும் வேறல்ல ஒன்று அப்படின்னு ஆயிட்டீங்க. கடவுள் இருக்கிறார், கடவுள் நம்பிக்கை இருக்கு, கடவுள் காப்பாற்றுவாருங்கிற பேர் நம்பிக்கை உங்களுக்குள்ள உள்ளுக்கு புகுந்து அதுவாகவே மாறிட்டீங்க. அதனாலதான் அது உங்ககிட்ட இருந்து பிரிக்க முடியல. இத்தனை தடவை அவரை கும்பிட்டும், அவரை இத்தனை தடவை உங்களை ஏமாத்தியும் சீட் பண்ணியும் இன்னைக்கு வரைக்கும் அவர் உங்களை காப்பாத்தல. இருந்தாலும் சாமி கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா நீங்க உருவாக்குன ஐ, அதை வீழ்த்துவது கஷ்டம். உங்க வாழை வச்சு உங்க தலையை வெட்ட முடியாது. உங்களுடைய ஒவ்வொரு பாகமாக மாறிடுச்சு. கை காலாக, கண்ணு மூக்கு நாக்காக அது மாறிடுச்சு. அதை துண்டிக்க உங்களால் முடியவே முடியாது. அது போலதான் உங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்ட ஒரு சம்பவத்தை ஆள் மனதில் பதிஞ்ச ஒரு விஷயம் உங்களை விட்டு அகல முடியாம இருக்கு. அது எந்த விஷயமா இருந்தாலும், உலகத்துல இருக்க விஷயம் வந்தாலும் இதோட தொடர்பு படுத்தி தான் நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா நீங்க உருவாக்குனது, நீங்க உருவாக்கின ஐ, அந்த ஐய நீங்களே வீழ்த்த முடியுமா? அது வீழ்த்தின என்ன ஆயிரும்? நீங்களே இல்லாத மாதிரி ஆயிரும். அதனாலதான் அது வீழ்த்துவது கடினமாக இருக்கு. அதனாலதான் ஹனிமன் ரொம்ப தெளிவா சொல்றாரு, ஆல்மோஸ்ட் ஆல் த கிரானிக் டிசீஸ் ஆர் காஸ்ட் பை இமேஜினேஷன் அண்ட் இட் கேன் பி கியூர்ட் பை சேம் மீன்ஸ் அப்படிங்கிறார். எல்லா வகையான நாள்பட்ட நோய்களும் நம்மளோட கற்பனையினால்தான் உண்டாக்கப்பட்டது. அதை அதன் போலதான் தீர்க்க முடியும். இங்க உங்க சம்பவம் அப்பா இறந்தது உண்மை, பார்த்தது உண்மை, உங்க மடியில இறந்தது உண்மை. ஆனா அது கடந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. இப்ப அது இல்லை, ஆனால் இருந்தது போல் நீங்க பாவிச்சுட்டே இருக்கீங்க. ஒவ்வொரு சம்பவம் நடக்கும் போதும் அதோட தொடர்பு படுத்தி பார்த்துட்டே இருக்கீங்க. ஏன்னா நீங்க அதுவாகவே மாறிட்டீங்க. உங்க கை கால் மூக்கு கண்ணாடியாக அது மாறிடுச்சு. அதுல இருந்து விடுபட முடியாம தவிக்கிறீங்க, விடுபடவும் முடியல. இந்த நேரத்துல தான் மருந்தின் உதவி அவசியம். மருந்து இல்லாமல் இதிலிருந்து விடுபடுவது மிக மிக கடினம் என்பதை ஹோமியோபதி நல்லா புரிஞ்சிருக்கு. அந்த மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு இந்த ஐடியாலஜியும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். எப்படி இந்த ஐ கன்ஸ்ட்ரக்ட் ஆனது அப்படிங்கிறதையும் புரிய வைக்க வைக்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கூட கூட, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி கூடும்? இன்டலெக்ட் மூலமா கூடும். அப்படி கூட கூட ஒரு இடத்துல அந்த அவேர்னஸ் உண்டாகும். அந்த அவேர்னஸ் மருந்தாலையும் உண்டாக்கப்படும். அதே போல தன்னுடைய இன்டலெக்ட் மூலமாகவும் அது அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும். அந்த அவேர்னஸ் அவரையே முழுமையாக அதிலிருந்து விடுதலை செய்ய வைக்க முடியும். அப்படி செஞ்சவங்க ரொம்ப பேர் இருக்காங்க, செய்ய முடியாதவங்களும் ரொம்ப பேர் இருக்காங்க. எல்லா கேஸையும் நாம சரி பண்ணிட்டோம்னு சொல்லல. ஆனா பேத்தாலஜிக்கலா ரொம்ப பேரை சரி பண்ணியிருக்கோம். ஆனா ஸ்ட்ரக்சரலா இருக்கிற நோய்களையும் சரி பண்ணியிருக்கோம். ஆனா ஆள் மனதில் ரொம்ப பாதிச்சு கேரக்டராகவே மாறின நபர்களை மாத்துவது ரொம்ப ரொம்ப கடினம். அப்படி மாறினவங்க ஃபியூ தான். ஒரு 10 பேர் எடுத்தீங்கன்னா 5 பேரை மாற்ற முடியுது, 5 பேரை மாற்ற முடியல. ஆனா அவங்களோட நோய்கள் எல்லாம் சரியாகுது. அப்படி கேரக்டர் கம்ப்ளீட்டா மாறுதான்னா மாறணும். அதுவும் அனுபவத்துல பார்த்துருக்கு. இப்ப இந்த கேஸ்ல இவர் மாறுவாரான்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் மாறுவாரு. இவரை புரிய வைக்கிற விதத்துல பேசினீங்கன்னா கட்டாயம் மாறுவாரு. அதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இவருக்கு காஸ்டிகம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 4 தடவை எடுத்திருக்காரு. அவர் அதிகமாக எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். காஸ்டிகம் 6. அப்ப
ஏன் நாம் விடுபட முடியல எண்ணங்கள்ல இருந்ததுன்னா நாம உருவாக்கிக்கிட்டது. அதான் ரொம்ப முக்கியம். அவர் ஓன் கிரியேஷன். வி கிரியேட்டட் த இமேஜினேஷன் அண்ட் வி கிரியேட்டட் த திங்கிங் அண்ட் தாட் ப்ராசஸ். எல்லாமே நாம உருவாக்குனது. அந்த ஐ கிரியேட் பண்ண இந்த தாட்டை இந்த ஐயால வீழ்த்த முடியாது. அது நம்மளை நாமளே வீழ்த்திக்கிட்டது சமம். அவருக்கு அங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, நாம இப்படி போய் கற்பனையாக ஒண்ணு உருவாக்கி வாழ்ந்துகிட்டு இருக்கோமே, ரியாலிட்டி வேறையா இருக்கு, நாம எண்ணங்கள் வேறையா இருக்கு. எண்ணத்துக்கும் ரியாலிட்டிக்கும் ஒத்து வரலையே, வேற வேறையாக இருக்கு. இந்த ரியாலிட்டி பக்கம் போறதா, இது எண்ணத்தின் பக்கம் நிற்கிறதா? ரியாலிட்டி பக்கம் போனா உண்மையிலே நோய் சரியாயிரும், எண்ணங்களின் பக்கம் வந்தால் நோயில தான் மாட்டிக்குவோம். அப்படிங்கிற பேர் உண்மையை தெரிந்து கொள்வதுதான் இந்த செஷனுடைய நோக்கம். அடுத்து ரெண்டாவது கேஸ் வந்து, ஒரு ஃபேமிலி வந்து 2 பசங்க வராங்க, ஒரு பெண் ஒரு ஆண். ஆண் வந்து வயசு கம்மி, பெண் வந்து கொஞ்சம் ஒரு 10th அந்த மாதிரி படிக்கிறாங்க. பையன் வந்து ஒரு 5th 6th படிக்கிறான். அவனுக்கு சை ரீஜன்ல ஸ்கின் ப்ராப்ளம். அவங்க ஆயின்மெண்ட் எல்லாம் போட்டு பாக்குறாங்க, போகுது, திருப்பி திருப்பி வருது. அந்த பையன்ட்டு என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டேன். ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா. அப்பாட்ட பிரச்சனையாங்கிட்ட இல்ல, அம்மாட்ட அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அக்காட்ட அதான் பிரச்சனை அப்படின்னா. என்ன பிரச்சனைப்பா உனக்கு அக்காட்ட அப்படின்னு. எதுக்கு எடுத்தாலும் போர் அடிக்கும் போல என்னை கூப்பிட்டு அடிப்பா, எனக்கு கஷ்டமா இருக்கும். அம்மா வேலை என்கிட்ட ஒப்படைப்பாங்க, அப்பாவும் அம்மாவும் வேலையை பார்க்கறாங்க, அதனால வேலையை சிலது ஒப்படைச்சிட்டு போவாங்க, அவன் வேலையை சேர்த்து நான் பார்க்கணும்பா, அப்படி இல்லைன்னா அடிப்பா, இல்லைன்னா என்ன சொல்லுவான்னா உன் வேலையை நான் சேர்த்து பார்க்கறேன், இதை பாரு அப்படின்ட்டு வேற வேலையை எனக்கு கொடுப்பா. நான் வேலையை முடிச்சோன்னு உனக்கு எதுக்கு நான் வேலையை பார்க்கணும்னு சொல்லுவா. இப்படி ஏட்டிக்கு பூட்டியா பேசுவா. எது கேட்டாலும் எது செஞ்சாலும் இங்க வான்னு கூப்பிட்டு வச்சு அடிப்பா. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, இந்த வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அக்கா மேல ஏதோ வெறுப்பான்னு. வெறுப்பு அப்படிலாம் இல்ல, எதுக்கு என்னை கூப்பிட்டு வச்சு அடிக்கிறான்னு தெரியல. அவளுக்கு பொழுது போகலன்னு என்னை அடிக்கிறா, போர் அடிக்குதுன்னா அடிக்கிறா. அடிப்பாரு. இந்த கேஸ வந்து நான் அவங்ககிட்ட கேட்டது என்னன்னா, இதை தவிர வேற ஏதாவது மனசுல கவலை இருக்கான்னா ஒரு கவலையும் இல்லை. அப்ப சிஸ்டருங்கிற கான்செப்ட் தான் இருக்கு. அப்ப ஒரு இண்டிவிஜுவாலிட்டி என்னன்னு தெரியாது நமக்கு. ஆனா சிஸ்டரால பாதிக்கப்பட்ட உணர்வுகள் இருக்கு. அவர்கிட்ட கேட்டேன் நான், உங்களுக்கு என்ன தண்ணி குடிக்க பிடிக்கும், பச்சை தண்ணியா, சில் தண்ணியா, சுட தண்ணியா? ஐஸ் வாட்டர் தான் குடிக்க பிடிக்கும். டைரக்டா பாஸ்பரஸ்க்கு வர்றாரு அவரே, அவருடைய நேச்சர் பிசிக்கல் ஜெனராலிட்டி சொல்றாரு, ஐஸ் வாட்டர் தான் எனக்கு பிடிக்கும். அப்ப ஐஸ் வாட்டர் பிடிக்கும் சொன்னாவே என்ன அடுத்த அர்த்தம் என்ன, ஏதோ சிஸ்டர் பிரதர் ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் சிஸ்டர் வந்து அடிக்கிறது வந்து இவருக்கு ரொம்ப மனசு சங்கடமா இருக்கு. அவருக்கு மருந்து கொடுத்தாச்சு. கொடுத்தோன்னே அந்த ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் சரியாகும், கம்ப்ளீட்டா சரியாச்சு, எல்லாமே சரியாச்சு. ஆனா அக்கா வந்து தன்னை அடிக்கிறது, அக்கா வந்து தனக்கு விருப்பம் இல்லாம நடந்துக்கிறது, அக்காவை பிடிக்காம போறது, அது போகல. ஏன்னா அது திருப்பி கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ஸ்கின் ப்ராப்ளம் போயிருச்சு, ஆனா அந்த எண்ணம் வந்து போகல. அவங்க 2வது தடவை என்கிட்ட வராங்க, இப்ப ஸ்கின்ல எல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லைங்க, நல்லா இருக்காங்க. ஆனா வந்து அக்கா மேல ஒரு வகையா பிடிக்காம இருக்கா, அக்காவை கண்டா இதா இருக்கு. என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். சும்மா இருக்கும் போதெல்லாம் கூப்பிட்டு அடிச்சா எப்படி அவங்கள பிடிக்கும்? அவங்கள்ட்ட கேட்டேன், நீங்க கிறிஸ்டினா ஹிந்துவான்னு கேட்டேன். நாங்க கிறிஸ்டின் அப்படின்னு. ஏசுநாதர் என்ன பண்ணாரு அப்படின்னு, ஒரு கண்ணத்துல அறிஞ்சா 100 கண்ணத்தை காட்டுன்னு சொன்னார். அக்கா அடிக்கும்போது ஒரு தடவை அடிச்சாங்கன்னா 100 தடவை அடிக்கா அப்படின்னு சொல்லி, உனக்கு ஆசை தீர அடி இருக்கா, அவ்வளவுதானக்கா, நீ அடிச்சாதானே உனக்கு திருப்தியா இருக்க போது, நல்லா அடிக்கா அப்படின்னு சிரிச்ச முகமா சொல்லி, அழுகாத, கோவப்படாத, சிரிச்ச முகம் சொல்லி, திருப்பி திருப்பி நீ எவ்வளவு அடிச்சாலும் நீ என்னோட ஃப்ரெண்டுக்கா, என்னுடைய சொந்த அக்காக்கா, உன்னை ரொம்ப பிடிக்கும்க்கா, அடிக்கா அப்படின்னு சொல்லு. இது 3 தடவை தொடர்ந்து செய்யி, 4வது தடவை ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு. 2 தடவை தான் அந்த மாதிரி செஞ்சிருக்காப்ப, 3வது தடவை தான் அந்த பெண் அடிக்கிறது பாடிட்டான். பகைமை எப்பொழுதும் பகையாக பிளவாக உண்டாக்கும், நட்பு ஒன்று சேர்க்கும். இந்த இடத்துல சின்ன டெக்னிக் தான் பயன்படுத்தினேன், அது இப்படி ஒரு அற்புதமான ரிசல்ட் கிடைச்சு. ஏன்னா அது கிறிஸ்டியானிட்டியில இருந்ததுனால
அது அவங்களுக்கு எளிதாக அமைஞ்சிருச்சு. அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்ப வீட்டுல பாதி பிரச்சனை தீர்ந்துச்சு சார், நிம்மதியா இருக்கிறோம், குழந்தைகளை பத்தி இப்ப அதிகமா நினைக்க வேண்டியதில்லை, 2 பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் பாஸ்பரஸ் 3X தான் கொடுத்தேன், ஸ்கின் ப்ராப்ளம் சரியாகிறதுக்கு. ஒரு டோஸ் தான் கொடுத்தேன், அதுக்கப்புறம் கொடுக்கவே இல்லை. ஆனா கேரக்டர் எல்லாம் மாறல. அந்த அழுகை, அந்த கஷ்டம் எல்லாமே இருந்தது. ஆனா அவங்கள மாத்தினது இந்த டெக்னிக் மூலமா தான் மாத்தணும். இதையும் உங்களுக்கு சொல்லும். அப்புறம் இன்னொரு கேஸ், இவங்க அசென்சர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். புதுசா வேலை செஞ்சதுனால உங்களுக்கு ஒர்க் லோட் அதிகம். ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் 20 மணி நேரம் வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் அவங்களால தூங்க முடியும். அந்த மாதிரி ஒரு நிலை. என்ன பண்றதுன்னே தெரியல. ஒர்க் லோடு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது எப்படின்னா, மற்றவங்களுடைய சீனியரோட ஒர்க்கெல்லாம் இவங்ககிட்ட கொடுத்து வேலை செய்ய வைக்கிறேன். இவங்களுக்கு நான் அலாட் பண்ண ஒர்க்கை பார்க்கறது இல்லை, சீனியரோட வேலையை சேர்த்து பார்க்கணும், இவங்க வேலையும் பார்க்கணும். அதனால இவங்களால கோப் அப் பண்ண முடியல. 1 or 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பிசிஓடி வந்தாச்சு, இர்ரெகுலர் மென்சஸ் வந்தாச்சு, பெயின்ஃபுல் மென்சுரேஷன் வந்தாச்சு. இதுல சளி தொல்லை, தலைவலி, அப்புறம் பேக் பெயின், அதாவது கழுத்து வலி வேற, இது எல்லாமே வந்துருச்சு. இவங்களும் 1 இயரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறாங்க. இவங்களை நான் சரியா புரிஞ்சுக்க முடியல. அவங்களுக்கு பாஸ்பரஸ், சல்பர் கொடுத்துருக்கேன், ஏகப்பட்ட மருந்து கொடுத்து பார்த்துருக்கேன், ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. டெம்பரவரியா சரியாகுதே தவிர பெர்மனண்டா எதுவுமே சரியாகல. அப்ப அவங்களை கூப்பிட்டு உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். ஒர்க் ஸ்பாட்ல என்ன ப்ராப்ளம்டான்னு கேட்டேன். சார் ஒர்க் லோடு அதிகம், அந்த ஒர்க் லோட பத்தி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது ஒரு மனிதனால சாத்தியம் இல்லாத வேலை, அவ்வளவு வேலையை கொடுக்குறாங்க, இதை சரி பண்றதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த வேலையை சரி பண்ண முடியாத அளவுக்கு அவங்க என்னை வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா எனக்கு என்னுடைய நாலேஜுக்கு உட்பட்டு ஒரு வேலையை கொடுத்தா நான் முடிச்சுட்டு நான் ஃப்ரீயா இருக்கலாம்ல, அப்படி விட மாட்டுறாங்க. என்னுடைய நாலேஜுக்கு அப்பாற்பட்ட உள்ள விஷயங்களை எனக்கு கொடுத்து, சீனியர்கள் செய்ய வேண்டிய வேலையை கொடுத்து என்னை செய்ய சொல்றாங்க. எனக்கு என்ன தெரியும்? அப்ப அவங்ககிட்ட தான் கேட்கணும், அவங்க கைட் பண்ணாதான் என்னால் வேலை செய்ய முடியும். இப்படி அந்த கைடன்ஸ்லயே வாழ வேண்டியதா இருக்கு. அப்ப நான் 12 மணி நேரம் அவங்களோட கைடன்ஸ் இல்லாம என்னால வேலை செய்ய முடியாது. அந்த மாதிரியான சூழ்நிலை கிரியேட் பண்ணிடுறாங்க. இதுதான் எனக்கு ப்ராப்ளம். இப்ப நானே இண்டிபெண்டா ஒர்க் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை இல்லை. இப்ப நான் இன்னொரு கைடன்ஸ் எனக்கு தேவையா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆர் யூ டிபெண்டன்ட், ஆர் யூ இன்கேப்பபிள் கேட்டேன். இல்ல, எனக்கு கைடன்ஸ் இருந்தா செஞ்சிட முடியும், ஆனா கைடன்ஸ் இல்லாம இருக்கிறேன், இதுதான் பிரச்சனை. 5th row ஸ்ட்ராங்கியம் கார் அவங்களுக்கு கொடுத்து, ஸ்ட்ராங்கியம் கார் கைட்லைன்ஸ், கைடன்ஸ் இருந்தாதான், ஹெல்ப் கைடன்ஸ் இருந்தாதான் நான் செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணத்துல உள்ளது. அவங்களுக்கு யாரையாவது உதவி செய்யணும். கார் டிரைவிங்னா என்ன பண்ணுவீங்க, உதவி செய்யாம கார் டிரைவிங் பழக முடியாது. அது போல இது சோலா பிரபடியில ராஜன் சங்கரன் எழுதியிருக்காரு, தயவு செய்து பாருங்க. அந்த ஸ்ட்ராங்கியம் கார் தான் அவங்களுக்கு கொடுத்தேன். 2 நாளைக்கு முன்னாடி ரொம்ப நாளா வரல அவங்க. என்னன்னு கேட்ட, இப்ப ரெகுலர் பீரியட் ஆயிருச்சு, பெயின் இல்ல, தலைவலி இல்ல, சளி இல்ல, எதுவுமே இல்ல, இப்ப கொஞ்சம் ரொம்ப பெட்டரா ஃபீல் பண்றேன், என்னுடைய ஆட்டிடியூடும் மாறிச்சு, கேரக்டர் மாறிச்சு, நான் ஒரு 1 மந்த்ல ரிசைன் பண்ணிடலான் இருக்கேன். ஏன்னா இவங்க திருந்துற மாதிரி தெரியல. நான் மேல இருக்கிற ஹையர் மேனேஜ்மெண்ட்ல ஒர்க் லோடு அதிகமா கொடுத்துட்டு இருக்காங்க, நான் ஒர்க் பண்ண விரும்பல, வேற ஏதாவது பண்ணீங்கன்னா நான் பாக்குறேன், இல்லைன்னா என் பேப்பரை நீங்க ரெசிக்னேஷன் ஏத்துக்குங்கன்னு சொல்லி கொடுத்துடலான் இருக்கேன். அந்த தைரியம் அவங்களுக்கு வந்துருக்கு, இந்த எண்ணங்களும் விடுதலை அடைஞ்சிருக்கு. அப்ப அவங்ககிட்ட சொன்னேன், நானு எந்த வேலைக்கு போனாலும் எனக்கு இது செய்ய முடியும், இது செய்ய முடியாது, இதுக்குன்னா எனக்கு இந்த கைடன்ஸ் வேணும், நான் பெர்மனண்டா உங்களுக்கு வேலைக்காரனாக இருக்க முடியாதுங்கிறத நீங்க உறுதிப்படுத்தி சொல்லிட்டு வந்தீங்கன்னா நோயிலிருந்து தப்பிக்கலாம். அவங்க ஒரு டெக்னிக்கலா ட்ரிக்கியா உங்களை பயன்படுத்தினாங்க. அந்த ட்ரிக்கை நீங்க புரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு விடுதலை அடைகிறீங்க பாத்தீங்களா. அது போல ஒவ்வொரு மூமெண்ட்டும் உங்களுக்குள்ள அவேர்னஸோட இருந்தீங்கன்னா எந்த வேலையும் நீங்க ஈஸியா சுலபமாக சமாளிச்சு வெளியே வந்துட முடியும். இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. இப்போ 1 இயரா நீங்க சிரமப்பட்டதுக்கு காரணம் உங்களுக்கு எப்படி இதுல இருந்து வெளியே வருதுன்னு தெரியுது. வீட்டுல என்ன சொன்னாங்க, ரிசைன் பண்ணிட சொல்றாங்க இல்லையா. ஆமா, பண்ணல. ஏன் நீங்க பண்ணல? சரியாயிரும் சரியாயிரும் நினைக்க, அவங்க சரி பண்ண மாட்டாங்க. அவங்க கைடன்ஸ்லயே உங்களை வச்சுக்கிட்டு உங்களை ஒர்க்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுல போய் சிக்க கூடாது. இனிமேல ஒரு படிப்பனையாக எடுத்து இதுல இருந்து
விடுதலை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அட்வைஸ் பண்ணுங்க. ஸோ ஹோமியோபதியோட ரோல் மருந்து கொடுப்பது மட்டுமல்ல, அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு சிக்கல்லையும் அவங்கள எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுங்கிறதையும் யோசிச்சு நம்ம சொல்லுவதற்கு நம்ம தயாராக இருக்கணும். அதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இந்த மாதிரியான செஷன். தேங்க்யூ.